டீலிமிட்டேஷன் விஷயத்துல திமுக பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை தாவேகாவினர் முன்வைக்கிறாங்க. என்ன சீட் இருக்கோ அதுல 50% அப்படியே அதிகமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி நம்ம பாதிக்கப்படுவோம்? எங்களுக்கு ஒன்றும் புரியல. யார் யூபிக்கு 80 சீட்டு கொடுத்தது? இப்போ 80 வருஷமா வந்து எங்களுக்கு வெறும் 40 எம்பி, அவங்களுக்கு வந்து 80 எம்பி. ஏன் காங்கிரஸ் அப்படி எங்களுக்கு துரோகம் பண்ணுச்சு? இல்லை, காங்கிரஸ் முழுக்க இதுல ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் திமுக வந்து நாங்கள் இதை ஆதரிக்க போகிறோம், எதிர்க்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் இன்னும் எதுவும் சொல்லலை. இன்னைக்கு அவங்க காங்கிரஸை கட்டாயம் ஏற்றே ஆக வேண்டிய இதில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் மேலே அவங்க கொலவெறியில் இருக்கிறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து தாவேகா வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளையினர். இன்னைக்கு எங்கே போய் உட்காந்துருக்காரு? தாவேகா கூட தானே போய் உட்காந்துருக்காரு. பாஜக திமுகவோட ஒரு நெருக்கம் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? திமுக போன முறை எதற்காக தோத்தாங்க அப்படின்னா உச்சபட்சமா மத்திய அரசு எதிர்ப்பது. ஒரு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தா கெட் அவுட் மோடின்னு போடுறது. தமிழ்நாடா டெல்லியானாரு. அப்ப டெல்லியா இருக்கட்டும், நீ கிளம்புன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க மக்கள். போன முறை சிஎம்மா இருந்தவர் இந்த முறை ஒரு எம்எல்ஏவா கூட இல்லாம வீட்டில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த உச்சபட்ச ஒரு வெறுப்பு பேச்சு தான். பாஜக தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்ற ஒரு கேள்வியை அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வச்சிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கு முதல்ல கொள்கை என்னன்னு தெரியுமா? முதல்ல கொத்து பரோட்டா மாதிரி இந்த பக்கம் ஈவேரா படத்தையும் சொல்லுவாங்க, இந்த பக்கம் வேலுநாச்சியார் அம்மாவை எடுத்திருப்பாங்க, அஞ்சலி அம்மாவை எடுத்திருப்பாங்க. எங்க இருக்குன்னே தெரியாத பாஜகவை எப்படி நீங்க கொள்கை எதிரியா நீங்க சொல்றீங்க? தீவிரமா பாஜகவை விமர்சனம் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுகவினரும் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? மத்திய அரசோட நாங்கள் வந்து மோதல் போக்க கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க நாங்கள் வைக்கிற கோரிக்கைகளுக்கு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமா நாங்கள் வந்து மத்திய அரசோட ஸ்மூத்தாக போகிட்டு. C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜக செய்தி தொடர்பாளர் திருமதி சுமதி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். அரசியல்ல தொடர்ந்து நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல திமுக பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை தாவேகாவினர் முன்வைக்கிறாங்க. காங்கிரஸும் சொல்றாங்க பாஜக திமுக கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி ஏத்துக்க முடியுமா? இது தேவையே இல்லாத பேச்சு. இப்ப ஏதாவது எலெக்ஷன் வந்து பக்கத்துல வருதா? இப்போ இவங்களுக்கு என்ன ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க? நீங்க கூட்டணியில சேர்ந்துட்டு இங்க கர்நாடகாவில் சேர்ந்துட்டு தண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்குது காங்கிரஸ் அரசு. மேகதாதனியை கட்டியே தீர்வேன்னு சொல்லிட்டு இருக்காரு DK சிவகுமார். இதுக்கு சம்மந்தமே இல்லாம டீலிமிட்டேஷன்ல காங்கிரஸ் இருந்தப்ப என்ன இருந்ததுன்னா மக்கள் தொகை அடிப்படையில வந்து சீட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நமக்கு பிரச்சனை. இப்ப அதை நம்ம அந்த கன்சர்ன் நம்ம கொடுத்தோம்னா மத்திய அரசு அதை கன்சர்ன் பண்ணி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த கமிட்டி அதை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேஷியோ பேசிஸ்ல இப்ப மாத்திருக்காங்க. என்ன சீட் இருக்கோ அதுல 50% அப்படியே அதிகமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி நம்ம பாதிக்கப்படுவோம்? எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்ப காங்கிரஸ்ல கேட்குறாங்க, மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, இது முழுக்க மக்களை ஏமாத்துற வேலை, தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுரும், தமிழ்நாடு நலன் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன உதாரணத்தை சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட 40 MP இருக்காங்க, ஆனா யூபியில 80 MP இருக்காங்க. டீலிமிட்டேஷன் வந்துருச்சுன்னா நமக்கு 60 MP வருவாங்க, ஆனா அவங்களுக்கு 120 MP வந்துருவாங்க அப்படின்றாங்க. இப்ப என்ன கணக்கு? 50% அதிகமானா அப்படித்தானே வரும். அப்போ ஊபிக்கு முதல்ல கொடுக்குறப்போ 80 சீட்டு கொடுத்தது யாரு? காங்கிரஸ் தானே. அப்ப காங்கிரஸ் இத்தனை ஆண்டு காலமா தமிழகத்தை வஞ்சனை பண்ணுச்சா? எப்படி எங்களுக்கு 40 MP கொடுத்தீங்க, அவங்களுக்கே 80 MP கொடுத்தீங்க? நீங்க தானே இங்க குடியரசு தினத்தெல்லாம் எல்லாம் இது பண்ணி வெள்ளக்காரங்க இருந்து போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தானே நீங்க தானே முதல்ல வந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க தானே வரிசையா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. யார் யூபிக்கு 80 சீட்டு கொடுத்தது? அப்ப இத்தனை ஆண்டு காலமா இந்த வரப்போகுது 80வது சுதந்திர தினமும் வரப்போகுது. அப்ப நீங்க கிட்டத்தட்ட இப்ப 12 ஆண்டு காலம் மோடி அவர்கள் ஆண்டுட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு 5 வருஷம் வச்சாலும் கிட்டத்தட்ட 65 வருஷத்துக்கு மேலையா நீங்க வந்து தமிழக மக்களை வந்து நீங்க ஆட்சியில இருந்து வஞ்சனை பண்ணிட்டு தானே இருந்தீங்க. இப்ப 80 வருஷமா வந்து எங்களுக்கு வெறும் 40 MP, அவங்களுக்கு வந்து 80 MP. ஏன் காங்கிரஸ் அப்படி எங்களுக்கு துரோகம் பண்ணுச்சு? இன்னைக்கு டீலிமிட்டேஷன்ல ஒரே எம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க மக்கள் தொகை. ஒரு எம்பியால எப்படிமா 30 லட்சம் பேரை வந்து பாத்துக்க முடியும்? 30 லட்சம் மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியுமா? ஒரு MP தொகுதின்னு இருக்கு, அத்தனை தொகுதி அந்த அவ்வளவு பெரிய ஏரியா அவரால் பார்த்துக்க முடியுமா? அப்போ நீங்க எப்படி வந்து இதுல என்ன பிளே பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, காங்கிரஸ் முழுக்க இதுல ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், திமுக வந்து எதற்கெடுத்தாலும் வந்து பாஜகவை எதிர்க்காக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இதற்கு முன்னாடி அவங்க கூட காங்கிரஸ் கூட்டணியில இருந்தது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், IUML இவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து பாஜகவை எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொன்னு அப்பவே அவங்க வச்சது என்ன அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில வைக்கக்கூடாது,
எங்களுக்கு ரேஷியோ பேசிஸ்ல வேணுன்றது தான் அப்ப இருந்த கோரிக்கையுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கமிட்டி அதை ரிவைஸ் பண்ணி இன்னைக்கு ரேஷியோ பேசிஸ்ல மாத்திருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் திமுக வந்து நாங்க இதை ஆதரிக்க போறோம், எதிர்க்க போறோம், என்ன பண்ண போறோம் இன்னும் எதுவும் சொல்லல. ஆனா அவங்களுடைய நிலைப்பாடுன்றது எதிர்க்கிறதுல தான் நம்ம இருந்தது. இதற்கு முன்னாடி அவங்க எதை செஞ்சாலும் ஏத்துக்கிட்டு தானே இருந்தாங்க. பாஜக வாயை திறந்தாலே ஏத்துட்டு தானே இருந்தாங்க. எதற்காகனா காங்கிரஸ் அவங்க வந்து அப்பீஸ் பண்ணணுன்றதுக்காக பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க காங்கிரஸ் கட்டாயம் ஏத்தே ஆக வேண்டிய இதுல இருக்கிறாங்க. காங்கிரஸ் மேல அவங்க கொலவெறியில இருக்கிறாங்க. அப்ப இப்ப எப்படி காங்கிரஸ்க்கு என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அதே ஸ்டாண்ட் அவங்களும் எடுப்பாங்களா? அடுத்ததான் அவங்க வைக்கிறது என்ன அப்படின்னா, நாங்க கேட்டது என்ன, எம்பி தொகுதிகள் இருக்கிற தொகுதிகள் குறையக்கூடாதுன்னு சொன்னோம். இப்ப ரிவைஸ் பண்ணி இல்ல குறையாதுன்னு சொல்லிட்டாங்க. 50% எல்லாருக்கும் 50%னா அது ஃபேர் ஆனது. அப்ப ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் நாங்க கேட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு அடுத்த உடனே சொல்றாங்க பாருங்கள் பாஜகவும் திமுகவும் கூட்டணி போகுது. இது எல்லாமே தேவையில்லாத ஒரு பேச்சு. இது என்னன்னா மக்களை திசை திருப்புறது. நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா அங்க பாருங்க அவங்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து திசை திருப்புற வேலை இது. இப்ப இங்க எந்த தேர்தலும் வரப்போறது இல்லை. இப்ப இதுக்கான கூட்டணி இதுக்கான எந்த அவசியமே கிடையாது. அப்ப நீங்க ஏன் இதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இடையில வந்து கனிமொழி சோமு அவர்கள் சொல்லியிருக்காங்க, அரசியல்ல நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொன்னது பாஜக குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி காங்கிரஸாரும் குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க. இது எப்படி எடுத்து? அரசியல் இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து தாவேகா வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளையினர் சொன்னாரா? என்னென்னலாம் பேசினாரு விஜய் அவர்களை. இன்னைக்கு எங்க போய் உட்காந்துருக்காரு? தாவேகா கூட தானே போய் உட்காந்துருக்காரு. அப்ப தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்ல. அப்ப இதுதான் இவங்கெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க அத்தனை பேரும் இங்க திமுக கூட கூட்டணியில இருந்தாங்க. இன்னைக்கு தாவேகா கூட போய் இருந்துகிட்டு திமுகவே அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ இதைதான் சொல்றது. அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரும் நிரந்தர நண்பர்கள் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லைன்னா உடனே அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு பாருங்கள் பாஜகவும் திமுகவும் ஒண்ணு கூட போறாங்க, அதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஆசைகள், அபிலாஷைகள், கற்பனைகள், யூகங்கள் என்ன வேணா சொல்லிட்டு போங்க. அப்ப அதுக்கு வந்து இங்க நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்பு இருக்கா மேம்? பாஜக திமுகவோட ஒரு நெருக்கம் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அதுக்கான வாய்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுமா. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். எப்பவுமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களோட சுயாட்சியில் ஆகட்டும், மாநில அரசுகளுக்கான விஷயங்கள்ல தேவையில்லாம மூக்க நுழைக்கிறது இதெல்லாம் எப்பவுமே செய்ய மாட்டாங்க. திமுக போன முறை எதற்காக தோத்தாங்க அப்படின்னா உச்சபட்சமா மத்திய அரசு எதிர்த்தது. மத்திய அரசு எதை பண்ணாலும் எதுக்குறது. மத்திய அரசு அதை பண்ணல இதை பண்ணல எங்களுக்கு நிதி கொடுக்கல பயங்கரமா பண்றது. ஒரு சிஎம் ஒரு பிஎம் வராருன்னா அவரை வரவேற்க போறது கிடையாது, கருப்பு பொருள் நூடுறது, என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணீங்க. கோபேக் மோடின்னு போடுறது. ஒரு பிரதமர் நம்ம இதுக்கு வராருன்னா மாநிலத்துக்கு, நம்மளோட தமிழ்நாட்டுக்கு பேரே என்ன? வந்தாரை வாழ வைக்கும் பூமிம்பாங்க. நம்ம வந்து அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்லுவோம். விருந்தினர்களை வந்து தெய்வத்துக்கு ஒப்பினா நம்ம வந்து போற்றணும்னு சொல்லிடு. அதான் நம்மளோட தமிழ் கலாச்சாரம். ஆனா இங்க ஒரு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தா கெட் அவுட் மோடின்னு போடுறது, கோபேக் மோடின்னு போடுறது, இந்த மாதிரிலாம் நீங்க எல்லாம் பண்ணா அப்ப தமிழக மக்களுக்கே அது பிடிக்காம தான். அப்பா அவர் கடைசியா வச்ச கோஷம் கூட என்ன? தமிழ்நாடா டெல்லியான்னாரு. அப்ப டெல்லியா இருக்கட்டும் நீ கிளம்புன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க மக்கள். அப்ப திமுக இன்னைக்கு அதை புரிஞ்சிருக்காங்க. நம்ம ஓவரா எல்லாத்துக்கும் மத்திய அரசை காமிச்சு, ஏன்னா இன்னைக்கு இந்த நம்மளோட அரசியலமைப்பு சட்டப்படி மாநில அரசுகளுக்குன்னு சில உரிமைகளை கொடுத்துருக்கு, மாநில ஆட்சி இங்க தனியா நடக்குது. அப்போ உங்களுக்கு மாநிலங்களுக்குன்னு சில இது இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நீங்க மத்திய அரசு ஒன்றிய அரசு அப்படியே சொல்லிட்டு இருக்கும்பொழுது மக்கள் ஒரு ஸ்டேஜில் அப்படியே ஃபெடப் ஆயிட்டு, ஸோ எல்லாத்துக்கும் அவங்கள கை காட்டுறனா அப்புறம் நீ எதுக்கு இங்க இருக்க? இப்போ உனக்கு ஆட்சி நடத்த தெரியல, ஆனா நீ எல்லாத்துக்கும் அவங்கள கை காமிச்சிட்டு இருக்க அப்படின்றதுனாலதான் அவங்க வந்து இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறாங்க. போன முறை சிஎம்மா இருந்தவர் இந்த முறை ஒரு எம்எல்ஏவா கூட இல்லாம வீட்டுல இருக்கிறதுக்கு காரணம் இந்த உச்சபட்ச ஒரு வெறுப்பு பேச்சு தான். அதை அவங்க இந்த முறை உணர்ந்திருக்கிறதுனால தெளிவுபட அவங்க இனிமே பேசுறதெல்லாம் கவனமா பேசுவாங்க. தமிழகத்துல கொள்கை எதிரி பாஜக அப்படின்ற நிலைப்பாட்டுல தாவேகாவும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி திமுக ரொம்ப தீவிரமா பாஜகவை எதிர்த்ததுனாலதான் தோல்வி அடைஞ்சதுன்னு சொன்னீங்க. இப்ப அந்த வேலையை இப்ப விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காரா, இல்ல பாஜக தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்ற ஒரு கேள்வியை அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வச்சிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல பாஜக எங்க இருக்கு அப்படின்னா, முதல்ல ரமேஷ் அவர்கள் வந்து கொள்கை எதிரின்னு இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல கொள்கை என்னன்னு தெரியுமா? முதல்ல தாவேகா கட்சியோட கொள்கை என்னன்னு கேளுங்க. கொத்து பரோட்டா மாதிரி இந்த பக்கம் ஈவேரா படத்தையும் சொல்லுவாங்க, அதே ஆனா அவரோட கடவுள் மறுப்பை ஏத்துக்க மாட்டோம்பாங்க. ஈவேராவை கொள்கை தலைவரா ஏத்துக்குவாங்க, ஆனா திமுகவை திட்டுவாங்க. இந்த பக்கம் வேலுநாச்சியார் அம்மாவை எடுத்திருப்பாங்க, அஞ்சலி அம்மாவை எடுத்திருப்பாங்க, இவ்வளவு பேர் எடுத்திருப்பாங்க. ஆனா வேலுநாச்சியார் அம்மாவுக்கு ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அந்த இதுக்கு ஒரு வாழ்த்து சொல்றது, அதை போய் சிறப்பு இருக்கிறது, அதெல்லாம் எதுவும் தெரியாது. இவங்க எல்லாருக்கும் எங்களோட கொள்கை தலைவர்கள் இவங்கெல்லாம். இதெல்லாம் எங்களோட கொள்கை சொல்லுங்க தாவேகாவை. எங்களுக்கு முதல்ல கொள்கைனா என்னன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா
கொள்கை எதிரி பாஜகங்கிறாங்க. சரி, பாஜகன்னு நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன சொல்ற, இங்க ஆட்சியில இருக்கிறது திமுக, இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தது, அதுக்கு முன்னாடி இருந்தது அதிமுக. அப்ப நீங்க யாரை சொல்லியிருக்கணும்? திமுக இல்ல அதிமுகன்னு சொல்லியிருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? பாஜகவே இங்க இல்லைன்னா இன்னைக்கு எந்த ஒரு அரசியல்வாதியாவது வாயை திறந்தா பாஜகவை பத்தி பேசாம இருக்காங்களா? எதுக்கு எடுத்தாலும் நீங்க பாஜகவை தானே பேசுறீங்க. அப்ப உங்களோட பேச்சிலேயே பாஜகவை தாண்டி உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் பேச முடியலங்கும் பொழுது அப்புறம் பாஜக எங்க இருக்குன்னு ஏன் கேக்குறீங்க? எங்க இருக்குன்னே தெரியாத பாஜகவை எப்படி நீங்க கொள்கை எதிரியா நீங்க சொல்றீங்க? அப்ப இதெல்லாம் அவங்களோட இது. இங்க என்ன அப்படின்னா, பாஜகவை பத்தி பேசணும் அப்படின்னா, ஏன்னா அங்க அவங்கள பத்தி பேசாம உங்களால அரசியலே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜக வந்து தமிழகத்துல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. நீங்க வேற யாராவது பாருங்க, காங்கிரஸை பத்தி எந்த எல்லாரும் பேசுவாங்களா? கம்யூனிஸ்டை பத்தி எல்லாரும் வந்து விமர்சனம் பண்றாங்களா? இல்ல ஐயுஎம்ல பத்தி யாராவது விமர்சனம் பண்றாங்களா? கிடையாது. ஆனா எல்லாரும் வாயை திறந்தா பாஜக 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 இதைதான் பேசுறாங்க. அப்ப இதுல இருந்தே தெரியுது பாஜக தமிழ்நாட்டுல எவ்வளவு ஒரு முக்கியமான ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு வந்து எதிரில் இருக்க எல்லாரும் பாஜகவை பத்தி பயப்படுறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கு. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல்ல ஒரு எம்எல்ஏவாக சுருங்கி இருக்கு பாஜகன்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது இல்ல? ஆமா, போன தேர்தலில் எல்லாருக்குமே அது காலிதானமா. ஏன்னா அந்த ஒரு திமுகவோட அந்த மோசமான ஒரு ஆட்சியில, ஆன்டி இன்கம்பன்சில, அந்த வேவ் இதானதுல, விஜய் அவர்களோடதுல எல்லாருக்குமே திமுக சைட்லயும் சரி, ஏடிஎம்கே சைட்லயும் சரி, எல்லாருமே போன முறை எவ்வளவு சீட் வாங்கினாங்களோ அதை விட கம்மியா தான் வாங்கியிருக்காங்க. அப்படி அந்த இது பண்ணாதான் எல்லாரோடதுல இருந்து 108 சீட்டுகளை வந்து விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் குறையும் பொழுது பாஜக சைட்ல 4 இருந்தது, இந்த முறை வந்து 1 ஆயிடுச்சு. ஸோ அப்போ நிச்சயமா பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்ன நம்ம எங்க மிஸ் பண்ணியிருக்கோம், எங்க கால்குலேஷன் மிஸ் ஆச்சு அப்படின்றத பார்த்துட்டு திரும்ப அதை ரிவைவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு அதை எடுத்து கொண்டு போறது தான் பாஜகவோட தான் இருக்கும். அதனால இதை வந்து பின்னடைவு, தோல்வி அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. இது எல்லாருக்குமான கம்ப்ளீட். ஏன்னா ஒரு புதுசா ஒன்று எமர்ஜ் ஆகுது அப்படிங்கும்பொழுது மற்ற எல்லாத்தோட இடத்தையும் வந்து ஆக்குபை பண்ணி தானே சக் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஸோ அப்படி வரும்பொழுது அது எல்லாருக்குமே குறைஞ்சது தான். இப்போ எல்லாரும் வந்து போனதை விட அதிகமாக கூட சீட் எடுத்து பாஜக மட்டும் பின்னாடி போனாங்க அப்படின்னா அப்போ நீங்க சொல்லலாம் உண்மையாலுமே இந்த கட்சிக்கு. அப்படி கிடையாது. எல்லாரோட இதுலயும் ஓட் ஷேர்ல இருந்து எடுத்து தான் விஜய் அவர்களுக்கு போயிருக்கு. அப்ப அதுல எல்லாருக்கும் மிஸ் ஆயிடுச்சு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்புன்றத எல்லா அரசியல் கட்சிகளும் முன்னெடுக்கிறாங்க. இப்ப தாவேகா ஆட்சி அமைச்சிருந்தாலும் அவங்களுடைய கொள்கை எதிரியாவும் பாஜக தான் இருக்கு. அதே மாதிரி தீவிரமா பாஜகவை விமர்சனம் பண்ணல, அவங்க வந்து தீவிரமா பாஜகவுக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுகவினரும் முன்வைக்கிறாங்க மேம். இதை எப்படி எடுத்துக்கிறது மேம்? கேள்வியே கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. அதாவது கொள்கை எதிரி தாவேகாங்கிறீங்க, ஆனா அவங்க தீவிரமா எதுக்கலன்னா தெளிவுபட அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, மத்திய அரசோட நாங்க வந்து மோதல் போக்க கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா அவங்க நாங்க வைக்கிற கோரிக்கைகளுக்கு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா நாங்க வந்து மத்திய அரசோட ஸ்மூத்தா போன்றிருக்காங்க. நீங்க போய் பாருங்க, செங்கோட்டையன் அவர்கள் லாஸ்டா பேசும்பொழுது எங்களுக்கு அந்த ஒரு நிதி என்ன வேணுமோ அதை நாங்க இது பண்ணோம், கரெக்டா எங்களுக்கு நிதி வந்து ஒதுக்கிட்டாங்கன்னாங்க. அதே போல விஜய் அவர்கள் வந்து இப்போ பிஎம் அவர்களை போய் பார்த்தப்போ அவர் வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வச்சாரு. இந்த மாநில பாடல் தமிழ்தாய் வாழ்த்தை பத்தி வச்சாரு. இம்மீடியட்டா ஜூலை மாதம் 11ஆம் தேதி போல ஒரு உள்துறை அமைச்சகத்திலேருந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, எல்லா மாநிலங்கள்லையும் அந்தந்த மாநில பாடல் முதல்ல பாடப்படணும், அதுக்கப்புறம் வந்தே மாதரம், அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மத்திய அரசு மாநில அரசுகளோட உணர்வுக்கும் அங்க இருக்க மக்களோட உணர்வுக்கும் மதிப்பளிக்கிறாங்க அப்படின்றது தெளிவா தெரியும் பொழுது எதற்காக எல்லாமே அவங்க கிட்ட போய் ஒரு முரண்பட்ட அரசியலை பண்ணணும், மோதல் போக்கோட அரசியல் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இது கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்கிறாரு, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இங்க நாங்க சுயமா ஆளணும், ஆனா மத்தியில இருக்கிறவங்களோட நம்ம கூட்டா ஒரு இணக்கமான போக்குல இருந்தாதான் நமக்கு என்ன வேணுங்கிறத வாங்க முடியும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த அவங்க அப்பா சொன்னதே ஸ்டாலின் அவர்கள் போன முறை தெரிஞ்சுக்காதனாலதான் இவ்வளவு பெரிய தோல்வி அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. தமிழ்தாய் வாழ்த்துக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது திமுக ஆட்சி காலத்திலேயே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வந்தே மாதரம் பிரச்சனைன்றது அதிகமா பேசப்பட்டுட்டு வருது. ஏன் வந்தே மாதரம் முன்னாடி பாடணும் அப்படின்ற ஒரு விமர்சனம் தமிழகத்துல தொடர்ந்து வைக்க. வந்தே மாதரம் முன்னாடியே பாட சொல்லி எங்கேயுமே தெளிவுபட உள்துறை அமைச்சகத்துல இருந்து வந்திருக்கிறது ஆர்டர் என்னன்னா, முதல்ல மாநில பாடல், அடுத்து வந்தே மாதரம், அடுத்தது தேசிய கீதம் சொல்லியிருக்காங்க. யாரும் வந்தே மாதரத்தை முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்தந்த மாநில பாடல் தான் முதல்ல பாடணுங்கிறதா உள்துறை அமைச்சகத்திலேருந்து வந்திருக்கிற நமக்கான ஆத்தென்டிகேட்டட் சுற்றறிக்கை வந்திருக்கு. ஆனா இங்க இவங்க சில பேர் அப்படியே போட்டு அதை புரட்டிக்கிட்டு, பாருங்கள் வந்தே மாதரத்தை வந்து முதல்ல பாடணுமா, தேசிய கீதத்தை 2வது பாடணுமா, 3வதா தான் வந்து தமிழ்தாய் வாழ்த்தை பாடணுமா அப்படின்னு சொல்லி சில பேர் இங்க பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா அப்படி கிடையாது. நம்மளோட இதுல இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து தெளிவுபட வந்து சுற்றறிக்கை வந்திருக்கு.
தயவு செஞ்சு சுற்றறிக்கை எடுத்து பாருங்க, நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க. எல்லாருமே இந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்ன வருதோ இதையே பார்த்து எல்லாரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்னதான் பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி டீட்டெயிலை வச்சுக்கிட்டு எப்படி வந்து திமுகவில் இருக்கவங்களாகட்டும் சில பேர் வந்து ரொம்ப ஓப்பனா வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பாருங்க. என்ன சொல்லியிருக்குன்னா உள்துறை அமைச்சகம் வந்து முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, அதாவது இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்தாய் வாழ்த்து, அந்தந்த மாநிலங்களுக்கு அவங்களோட ஸ்டேட் ஆந்தம் என்ன இருக்கோ அந்த ஸ்டேட் ஆந்தம், அடுத்து வந்தே மாதரம், அடுத்து வந்து நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகு இந்த ஒரு சர்ச்சை ஏற்படாதா மேம்? ஏன்னா எல்லா ஒரு ஆளுநர் பங்கேற்கிற விழால கூட வந்தே மாதரம் பாடல வராது. இனிமே ஆளுநர் இதுல கூட முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்படும். ஏன்னா சுற்றறிக்கையே வந்துருச்சுமா, உள்துறை அமைச்சகமே சொல்லிடுது. இப்ப இவர் இன்னைக்கு விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா, அரசு அலுவலகங்கள், அப்புறம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள்லயும் இனி பாடப்படணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை முன்னாடியே வந்து பண்ணியிருந்தாங்க, நடுவில் அது எதனாலேயோ அப்படியே கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு. இது பெரிய லெவல்ல இது எல்லாருமே தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவங்கவுங்க இதுல இருக்கிறத மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதை யாரும் இது பண்ண போறதும் கிடையாது. விஜய் அவர்கள் பேசும்பொழுது கூட தமிழ் எங்கள் உயிர், தமிழ்னா பவர், அப்படி எங்களுக்கு உணர்வு அப்படிலாம் சொன்னாரு. அப்படி தமிழ் உயிர் தமிழ் உணர்வுன்னு சொல்றவங்க அதை கூட ஸ்கிரிப்ட் இல்லாம பார்த்து சொல்ல முடியல. ஏன் தமிழ்னா எனக்கு உயிருங்க, அதை சொல்லக்கூடவா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தேவைப்படும்? அதை கூட ஸ்கிரிப்டை பார்த்து சொல்றாரு. அந்த அளவுல தான் அவங்களோட தமிழ் இருக்கு. அடுத்து நம்மளோட நிதியமைச்சர் இருக்காரு பாருங்க, அவரை தமிழ் படிக்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழனை ஓடி வருவாங்க சட்டசபையை விட்டு. ஆனா இவங்க என்ன பேசுவாங்க, தமிழ் எங்கள் உயிர், தமிழ்னா பவர் அப்படிம்பாங்க. முதல்ல அங்க இருக்கிறவங்களுக்கு தமிழை சொல்லி கொடுங்க. தமிழை படிக்கிறதுக்கே பார்த்து படிக்கிறதுக்கே பாங்கிறாங்க. அப்படி இருக்கவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நாங்க தமிழ்னா உயிர் பவர், சரி பேசலாம், எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா விசில் அடிப்பாங்க எல்லாரும். அப்படியே தலைவர் பத்தியா இன்னைக்கு என்னன்னா இந்த 2-3 நாளைக்கு என்ன நலத்திட்டங்கள் வந்துச்சு, என்ன தீர்மானம் போட்டாங்க, என்ன விவசாயிகளுக்கு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என் தலைவன் எப்படி படிச்சார் பத்தியா, எப்படி பவர்னு சொன்னார் பத்தியா, எப்படி உயிர்னு சொன்னார் பத்தியான்னு இதுலயே அவங்களுக்கு ஒரு வாரம் ஓடிடும். பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.